இது வரைக்கும் OnePlus கொண்டு வந்ததுலேயே இந்த OnePlus 12ல வந்து கொஞ்சம் கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுடைய அன்பாக்சிங்கில் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் இன்னும் இன்டெப்த்தாக சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். பிரைமரி கேமராவுடைய அந்த பிரைமரி சென்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது சோனி LYT808 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக்டு சென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான சென்சர்ஸ், இன்னும் கொஞ்சம் லைட் எல்லாம் அதிகமாக உள்ள வர்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக 64 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சோனி லென்ஸ், இது 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சோனி லென்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, 32 மெகாபிக்சலுக்கான சென்சர். ஓகேங்களா? ஸோ இது ஸ்பெக் ஹார்ட்வேர் வைஸா, வெறும் ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர்லையுமே அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுல இந்த அசில் பில்லருடைய அந்த ஒரு டியூனிங் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வாட்டி எப்படி இருக்குன்னா, நார்மலா இந்த போட்டோவை வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பார்க்கும் போதே வந்து பரவாயில்லையே நல்லா இருக்கேன்னு தோணுதா. கலர்ஸுமே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைனமிக் ரேஞ்சுமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. பட் கொஞ்சம் நீங்க அப்படியே உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். ஒரு சில போட்டோஸ்ல டீடைல்ஸ் நல்லா இருக்கு, அண்ட் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வந்து கொஞ்சமா வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா எனக்கு பிடிச்சது இந்த போர்ட்ரேட் ஷாட்டுங்க. போர்ட்ரேட்ல நல்லா ப்ராசஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு சில டைம்லலாம் நீங்க வந்து போர்ட்ரேட்ல நம்ம அந்த அப்பச்செல்லாம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். அப்படி இல்லாம நீங்க நார்மலா வச்சு எடுத்தாலே அதோடைய ப்ராசஸிங்ல வர்ற ஷாட் இன்னுமே வந்து சூப்பரா வந்து பண்ணுது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா எடுத்துட்டு போகுது. ரொம்ப அப்பச்சர் நீங்க கம்மி வச்சீங்கன்னா பயங்கரமா கன்வெர்ட் பண்ணிடுது. அதோட ஓரளவுக்கு நார்மல் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நீங்க 3xல போர்ட்ரேட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு நார்மல் இந்த மாதிரி இருக்கும், பட் போர்ட்ரேட் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பர்சனலாவே பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பண்ண OnePlusலயே இந்த வாட்டி அவங்க போர்ட்ரேட்ல டியூனிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க, நல்ல ஒரு போட்டோ டியூனிங் அண்ட் ஸ்கின் டோனுமே இந்த போர்ட்ரேட்ல நல்லா வந்திருக்கு. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த போர்ட்ரேட்ல வந்து நம்ம அதை ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிப்போம். இதில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க அந்த போர்ட்ரேட்ல வந்து அப்பச்சரை ரொம்ப கம்மி வச்சீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்படி வைக்காம கொஞ்சம் மாடரேட்டா வச்சீங்கன்னா பார்க்கிறதுக்கே நல்லா இருக்குங்க. அண்ட் அல்ட்ரா வைட பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து கலர் ஷிஃப்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுல அந்த பெருசா வந்து அந்த கலர் ஷிஃப்ட் வந்து தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிமிலரான ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. செல்ஃபிலையும் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. செல்ஃபில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வைடா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஒரு செல்ஃபி எடுக்கும் போது அதோட டிஃபரன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டிரெக்ஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டீடைல்ஸுமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டைனமிக் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்து வந்து மாறுது. ஒரு சில டைம்ல வந்து அந்த கலர்ஸ் பின்னாடி இருந்த அளவுக்கு இல்லையே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே என்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. அண்ட் இந்த போன்ல அவங்க மாஸ்டர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட வந்து கேமரால கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தள்ளும் போது அந்த ப்ரோ மோட் இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ ப்ரோ மோடும் இதுவும் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ப்ரோ மோடில் நமக்கு என்ன வரும் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISO அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும் இல்லைங்களா. இவங்க இந்த மாஸ்டர் மோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் அதிகமாக வந்து கொடுத்து அதுக்குள்ள சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் அண்ட் விஜினிட்டி, ஸோ இந்த ஆப்ஷன் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஆட்டோ மோடில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா இருக்கிறது நம்ம எப்படி எடுக்கிறோமோ அது ப்ராசஸ் பண்ணி எப்படி வருதோ அப்படி வந்துடும். பட் இந்த மாஸ்டர் மோடில் நீங்கள் எடுக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல நான் எடுக்கிற ஃபோட்டோ எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி யோசிக்கிறத நீங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு சேச்சுரேஷன் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாமோ அப்படி பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாமோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணும்பொழுது நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து அதை எடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி எடுக்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கான ரிசல்ட்டாக வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 2 ஃபோட்டோவை காமிக்கிறேன், உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்க. A and B. பார்த்துட்டிங்களா? உங்கள் ஆப்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ A வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மோடில் எடுத்த ஃபோட்டோ, B வந்து நார்மலாக எடுத்த ஃபோட்டோ. எஸ், இந்த மாஸ்டர் மோடில் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் லைட்டிங்கில் நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய செட்டிங்ஸை வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து மேட்ச் பண்ணோம். அந்த ஸ்கின் டோன்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை இங்கே என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன்லாம் அதிகம் பண்ணி அந்த மாதிரி எடுக்கும் பொழுது எங்களுக்கான அந்த எக்ஸாக்ட் இமேஜ் வந்து வந்தது. இது ஒரு சாம்பிள் தான். இது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி திகிலான இடத்துல நார்மல் ஃபோட்டோவில் எடுத்தால் எப்படி வரும்? இப்படி வரும். இதுவே மாஸ்டர் மோடை போட்டு எனக்கு நான் எப்படி எடுக்கணும்னு நினச்சி எடுக்கிறேனோ கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன்ஸ், ஷார்ப்னஸ்,
விக்னெட்டு எல்லாம் போட்டு எடுத்தா இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ஒரு இடத்துல நீங்கள் ஃபோட்டோ மூலியமாக பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த மோடை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் இது டிபெண்டிங் அப்பான் அந்த சினியர்ஸ் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் நார்மலாக கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரியர் ஃபேஸிங் கேமராவில் ஓரளவுக்கு 8K வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியுது. பட் நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS. ஸோ இதில் இப்போ நான் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ ஃபுல்லாக மரத்து கீழே இருக்கும். இப்போ வெயில் படும்போது இப்போ ஃபேஸில் வெயில் படும்போது எப்படி இருக்குன்றதை சொல்லி. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் நம்மளால் 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வச்சுட்டு வ்ளாகெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நடந்துட்டு ஸ்டெபிலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். அண்ட் இப்போ வெயில் மேலே எனக்கு நேராக ஃபேஸுக்கு வரும்போது எப்படி இருக்குது, ஷேடோக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குது, ஆடியோவும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12 அந்த கேமராவுக்கு நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் எங்களுடைய டெஸ்டிங்கில் நாங்கள் பார்த்தோம். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, ஏதேனும் கேள்விகள் இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில்.